Hi viewers and subscribers, welcome to Samayal. Today recipe parotta. இதுக்கு தேவையான ingredients பார்க்கலாம் வாங்க. மைதா வந்து 1 கிலோ, எண்ணெய் வந்து தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஸோ வந்துட்டு நம்ம உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். நான் வந்து 1 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து 40 பரோட்டாக்குள்ளே மேக்ஸிமம் வரும். ஸோ நாங்கள் 5 பேர்த்துக்கு எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஆட்டுறதுக்காக நான் டைல்ஸ்லேயே வந்துட்டு பிசைகிறேன். நீங்கள் அகலமான பாத்திரம் இருந்தாலும் பிசைஞ்சுக்கோங்க. ஸோ டைல்ஸில் பிசைனா நீங்கள் அந்த டைல்ஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு பிசைங்க. ஸோ வந்துட்டு எனக்கு வந்து வந்துட்டு 4லேருந்து 5 கப்பு வந்து பிடிச்சிது தண்ணி. பிசைஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வரணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா 2 கையும் யூஸ் பண்ணி நல்லா பிசையணும். தென் ஆயில் யூஸ் பண்ணணும். எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறதும் பொறுத்து, நம்ம பிசைகிறதும் பொறுத்து தான் வந்து சாஃப்டாக வர்றது. ஸோ 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இது பிசைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். ஸோ மேலே வந்து இதுக்கு மேலேயும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு துணியை நனைச்சி ஈரத்தை நல்லா புழிஞ்சிட்டு மேலே போட்டு ஊற வச்சுருங்க. ஸோ வந்து நான் வந்து 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்கன்னு சொன்னாலே, ஆனால் 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நான் இதை போட்டு எடுத்துக்க போகிறோம். என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே எண்ணெய் இருக்கும், அந்த பாத்திரத்துலலாம் இறங்கியிருக்கும். ஸோ அதனால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு பாட்டு வந்துட்டு எடுத்துட்டு அதையே நல்லா மெலிசாக உருளை மாதிரி நல்லா உருட்டி, ஸோ இதில் வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸ் எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்படி முறுக்கி கட்டை விரலில் வச்சு இப்படி எடுத்தோன்னா நமக்கு வந்துடும். எடுக்க இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்படி தான் கடையிலலாம் எடுப்பாங்க. எக்கு யூஸ் பண்ணால் கூட சாஃப்டாக வருதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. நீங்கள் நம்ம பிசைஞ்சிறதும் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுமே போதும். ஸோ நான் அந்த உருண்டைக்கு ஒவ்வொரு உருண்டைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஸோ ஒன் சைடு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வந்து 15 நிமிஷம் ஊற வைக்கணும். எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்ல. நம்ம ஃபஸ்ட்டு சைடு ஊற்றணும் இல்லையா, மேலே அந்த எண்ணெயே போதும். திருப்பி போட்டு அழுத்தினா போதும். ஸோ 15 நிமிஷம் வந்து இன்னொரு சைடும் எனக்கு ஊறிடுச்சு. ஸோ 1/2 அன் ஹவர் நம்ம வந்து இந்த உருண்டையே ஊற வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த லேயருக்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். பரோட்டாவில் லேயர்ஸ் வரும் இல்லையா, ஸோ அதுதான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கையிலே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. கையிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க, டைல்ஸ்லேயும் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா அழுத்துங்க. அப்போ தான் மாவு ஒட்டாது. ஸோ இங்கே பாருங்கள், அடியில் ஒரு கை மேலே ஒரு கை வச்சு நல்லா அடித்து, அதாவது நல்லா மெலிசாக வந்து தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் கூட நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. பிஞ்சாக கூட நமக்கு பரவாயில்ல, ஆனால் வந்துட்டு மெலிசாக இருக்கணும். ஸோ அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி அந்த எட்ஜை வந்து மேலே அப்படியே ஒட்டிடுங்க. அவ்வளோதான். இன்னொரு பார்க்கலாம் வாங்க. டைல்ஸ்லேயும் எண்ணெய் தடவிக்கோங்க, கையிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. மாவு வந்து அப்போ தான் கையில் ஒட்டாது. ஸோ நல்லா அழுத்திட்டு இப்போ மேலே ஒரு கை கீழே ஒரு கை அடிச்சுட்டு கொஞ்சம் கையை ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கி அடித்து நல்லா மெலிசாக இழுத்து விட்டுக்கோங்க. மொத்தமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கையிலேயே வச்சு நீங்கள் வந்துட்டு நீவி விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு இழுத்தா அப்படியே டைல்ஸில் வந்துட்டு ஒட்டாமல் நம்ம சைட்லேருந்து ஒன் சைடு இழுக்கும் போது அப்படியே ஈஸியாக வந்துடும். நான் வந்துட்டு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஸ்ட்ரைப் மாதிரி இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கை இப்படி நம்ம சைட்லேருந்து எடுத்தோம் இல்லையா, எடுத்து ரோல் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதில் இது மாதிரி போட்டுட்டு இப்படியே நம்ம கீழே உருட்டிகிட்டே போனால் நமக்கு அந்த லேயர்ஸ் வரும். ஸோ இது ஒரு மெத்தடு. நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணாலுன்னா கூட நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைப் போட்டுக்கலாம். அங்கே பாருங்கள், இதுதான் சொன்னேன். இப்படியே மடிச்சுட்டே போனால் கொஞ்சம் தூரம் வரைக்கும் மடிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேருந்து மடிச்சுட்டு வந்து அப்படியே நம்ம அதை சுற்றி வச்சிடணும். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை சுற்றி வச்சிடலாம்.
அந்த எட்ஜை அப்படியே மேலே அப்படியே இது பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் மடக்கி. இப்போ இன்னொரு தடவை பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு கையிலேயே அந்த சுற்றி வைக்கிறது வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ வந்துட்டு அதனால் இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். மேலே ஒரு கை, கீழே ஒரு கை. ஸோ இது மாதிரி அடிச்சுட்டு கையை நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகிறேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இழுத்து விட்டு மொத்தமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. பரோட்டா போடுறது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க, ஈஸி தான். சுருட்டிக்கலாம். எனக்கு இது ஈஸியாக இருக்குது. இந்த ஸ்ட்ரைப் போடுறத விட இது ஈஸியாக இருக்குது. இது நம்ம செய்ய வந்துடும். பாருங்கள், நாங்கள் வந்து இந்த குவாரண்டைன் டைமில் 3 monthஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 தடவை போட்டோம், 3 தடவை போட்டோம். இதையும் நல்லா இது பண்ணிவிட்டு மேலே ஒரு கை, கீழே ஒரு கை. ஸோ இது மாதிரி அடிச்சுட்டு கொஞ்சம் கையை முன்னாடி கொண்டு போனேன் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இழுத்தா நமக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் ஈஸியாக. என் கையிலேயே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆயில் வந்துட்டு எவ்வளோ ஆயில் இருக்குன்னு. ஸோ சப்பாத்தி கட்டையாலும் வந்துட்டு தேய்ச்சிக்கலாம். இது வந்து இன்னொரு மெத்தடு. நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி கட்டையிலே தேய்ச்சிட்டு அந்த நான் ஸ்ட்ரைப் போட்டோம் இல்லையா, அதே நீங்கள் இது போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு கையிலேயே சுருட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைப் போடல. நீங்கள் வந்துட்டு அது மாதிரி ஸ்ட்ரைப் போட்டு கூட உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க. எண்ணெய் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு பரோட்டா வெரைட்டி மாதிரி தான் வரும், சாஃப்டாக வராது. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஊற வைக்க தேவையில்ல, அப்படியே அழுத்தி போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ஊறுறதுக்கு தான் நமக்கு டைமு. அதுக்கப்புறம் இந்த லேயர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ போட்டு எடுத்துக்கலாம் வாங்க. கையிலையே நம்ம பாம் வச்சு உள்ளங்கையை வச்சு நல்லா அப்படி அழுத்தி மெலிசாக இது பண்ணிக்கோங்க. கார்னர்லாம் ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா அழுத்தி இது பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள். இல்லை நீங்கள் சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிறதுனாலும் தேய்ச்சிக்கோங்க. ஸோ இதை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்ற தேவையில்ல. நம்ம வந்து ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுவோம் இல்லையா, அப்போ வந்து எண்ணெய் ஊற்றினா போதும். திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த லேயர் ஸ்ப்ரிங்கு தனித்தனியாக வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி வந்து தனித்தனியாக ஹோட்டலில் வருதுன்னு சொல்லிவிட்டு. நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக கூட வரட்டும். நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த 2 மணி நேரம், அதுக்கப்புறம் வந்து உருண்டைக்கு வந்து 15 மினிட்ஸ் மொத்தம் 1/2 hour, அப்போ 2.5 hours கேப்பில் வந்து நம்ம மற்ற வேலை எதாக இருந்தாலும் செஞ்சிடலாம் அந்த பரோட்டாக்கு. இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வச்சு வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சுருங்க. ஸோ ஆறினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த கடையில் வர மாதிரியே நமக்கு அந்த தனித்தனியாக வரணும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரி அடிச்சுக்கோங்க சைடில். அப்படி அடிக்கும் போது பரோட்டா வந்து சைடில் அடிக்கும் போது நமக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து தனித்தனியாக அந்த லேயர்ஸ் வந்து தனித்தனியாக கிடச்சிரும். இங்கே பாருங்கள், நமக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், ஈஸி தான். பரோட்டாக்கு அடிமையானவங்க இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இதோட ருசியே தனி ருசி தான். ஸோ நான் போட்டிருக்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ்ஸோ மைனஸோ. ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போடுறது வந்து பார்த்திங்கன்னா வீச் பரோட்டா ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணுறோம். இது வந்து ஒன்றும் இல்லை, 4 மடிக்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 மடிச்சுக்கணும். நல்லா இதுவும் நல்லா மெலிசாக இந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 மடித்து அதுக்கப்புறம் அதை நான் இன்னொரு அதையே 2 மடிக்கணும். ஸோ 4 மடித்து அவ்வளோதான் வீச் பரோட்டா. ஸோ இதில் நீங்கள் பட்டர் தடவிக்கிறனாலும் தடவிக்கோங்க. இதை போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் அப்படி தான், நீங்கள் வந்துட்டு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. ஒன் சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுவோம் இல்லையா, அப்போ எண்ணெய் ஊற்றினா போதும். ஸோ வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். ஸோ வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது, நான் போஸ்ட் பண்ணியிருக்க பரோட்டா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லிவிட்டு. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.